ஜிவி வந்து ஒரு பெரிய மல்டி டேலண்டான ஆள். அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து அவருடைய பிரெயினே வந்து நானே சொல்லுவேன் அடிக்கடி. அவருடைய பிரெயினே ஃபாரினர் பிரெயின் தான். வெள்ளைக்காரன் பிரெயின் தான். ஸோ அவருடைய திறமை அவர் இன்னும் பெருசா போக வேண்டியவர் அவரு. ஸோ அவருக்கு எல்லாமே அவரால பண்ண முடியும். அவரு அவரு அதுக்கு அதுக்கான அதுக்கு தகுதியான எல்லாம் கூட இருந்து பார்த்துருக்கேன். நான் வந்து டிவோஷனல் ஆல்பம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே, எனக்கு வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேஷனோ அல்லது வந்து அ ஒரு என்ன சொல்றது? ஒரு டெக்னிக்கலான விஷயங்களோ, அதெல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. அவர்ட்ட போனதுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நெறைய விஷயங்கள் அவர்ட்ட போனதுக்கப்புறம் தான் கத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப பிரமிப்பா இருக்கு ஆக்சுவலா. என்னன்னா பாருங்க, மியூசிக் பண்ணிட்டு தான் நான் அப்ப சொன்னேன். நாங்க வாப்பா, போப்பான்ற மாரி தான் பேசிப்போம். கன்ஃபார்மா நீ நடிப்பப்பா அப்படின்னு நான் சொன்னேன் நானு அவர்ட்ட. அவர் நடிகர் ஆயிட்டாரு. என்ன சொன்னாரு? நடிப்பேன்னு இல்ல சொன்னதுக்கு அப்போ அவருக்கு வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ம். ஆனா அவருக்கு ஆக்சுவலா டான்ஸ் அதெல்லாம் நல்ல விருப்பம். ம். ம். பாருங்க. எனக்கு தலைவால தான் அவர் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆமா. குடுத்திருப்பாருன்னு அப்பல்லாம் நெனைக்கிறேன். கூட கொஞ்சம் பயந்து தான் பண்ணாரு. ஆ. எனக்கு அவர் நடிச்சதுலயே என்னுடைய ரொம்ப ஃபேவரைட் வந்து பேச்சுலர் தான். பேச்சுலர்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பாரு. அவர் வந்து அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஷேடா இருந்தா கூட, பெர்ஃபார்மன்ஸா வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு.